செல்ஃபி எடுப்போமா? சி, என்ன பிள்ளைகளும் நல்லா திங்கும் போது பின்னு சொல்லிட்டு கிடக்கீங்க. அம்மா போன்ல போட்டோ எடுக்க சொன்னேன். செல்ஃபினா முன்னாடி பக்கம் வச்சு எடுப்போம்ல, அதான். சரி போடு. எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க? எதையோ எங்கேயோ போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சை. ஏக்கா, வீட்டு சாப்பாடாக இருந்தால் நல்ல செரிமானம் ஆகும். ஆனால் இதுதான் ஹோட்டல் சாப்பாடு இல்லை. இப்பயே இப்படியே உட்காந்து சாப்பிட்டா காலங்கத்தில் போகிறப்ப நல்ல ஃப்ளோவாக போகும்ல. இப்போ ஏப்பத்தில் கூட ஒரு பிரியாணி வாசனையாக வருதுப்பா. பிரியாணி தானே, பிரியாணி வாசனை வராம பர்பி வாசனையா வரும். என்னைக்கு சின்ன பொண்ணு நீ? சரி தானூறு. ஏக்கா சரோஜாக்கா, இப்போ இப்படி சாந்த சுரூபியாக இருக்கீங்களே, ஆனால் அந்த பாத்திரத்துக்கு மட்டும் ஏன் அப்படி பத்திரகாளி ஆட்டம் ஆடினீங்க? பின்ன பிரியாணி எடுத்துட்டு போனா கூட எடுத்துட்டு போனா, ஏன் போட்டு பாத்திரத்தை என்கிட்ட கேட்காம எடுத்துட்டு போனா எனக்கு கோவம் வராத சின்ன பொண்ணு? ரொம்ப கஷ்டப்பட்டுல நான் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். நீ பாட்டி எடுத்துட்டு போனா எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கும்ல. சரி, கோவம் வரதான் செய்யும், அதையும் நான் ஒத்துக்கினேன். அதுக்காக ஏறி இன்னும் கொமட்டிலேயே குத்துவீங்க. அவளுக்கு அப்படிதான் குத்தணும். குத்துனது கரெக்ட் தாக்கா. நீ இதுக்காக யோசிச்சுட்டு கிடக்காதீங்க. ஏன்னா கேட்காம கொள்ளாம எடுத்துட்டு போயிட்டாளுக்கு பாத்திரத்தை, பிரியாணிய. பின்ன குத்தாம என்ன பண்ணும்? குத்திதான் ஆகணும். நல்லா பேச்சுக்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பாத்திரத்தை எடுத்துட்டு போனா இதே மாதிரி தான் சரோஜக்கா உங்களையும் போட்டு கொமட்டிலே குத்துவாங்க. அவளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பெருசா இருக்கவே எழுந்துக்கிட்டாளுங்க. ஆனா நீங்க எறும்போட எறும்பா எங்கேயாவது போயிட்டு கிடப்பீங்க. அத்தை பண்ண காமெடி ஒன்றும் அவ்வளோ சிரிக்கும்படி இல்லையே. நீ என்ன இருக்க பாரு குள்ளாக்கா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடை பைத்தியக்காரி மாதிரி. நிச்சயதான் வாய் முடுட்டி. உள்ள வரலாமா சார்? உள்ள வா வடிவு. சார் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அந்த டேபிள் எப்படி வச்சிரு வடிவு, பிறகு எடுத்து குடிச்சுக்கிறேன். சரிங்க சார். இவர்கிட்ட கேட்போமா வேண்டாமா? கேட்போம். நம்ம விஜய் சார் தானே. இவர் என்ன விக்ரம் சார் மாதிரி எப்போ கத்திக்கிட்டே வா கிடப்பாரு? கிடையாது, நல்லா தானே பேசுவாரு. அதில் கேட்போம். சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. சார் நீங்க குடிப்பீங்களா? இந்த கேள்வி கேட்கதான் நீ இவ்வளோ கூச்சப்பட்டுட்டு கிடந்தியா? குடிப்பேன், நல்லா குடிப்பேன். அதுல என்ன இருக்கு வடிவு? சார் ஆனால் குடிச்சா உடம்புக்கு கெடுதல்ல. நீங்க அதனால கம்மியாக குடிங்க சார். கம்மியாக குடிச்சா கெட்டது இல்லையா? நல்லதா? இல்லை சார், குடிக்கவே வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஆனால் அது கஷ்டமாக இருக்கும்ல உங்களுக்கு, அதனால தான் சொன்னேன் கம்மியாக குடிங்க அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டமாச்சு வடிவு. ட்ரை பண்ணுதேன். சரிங்க சரிங்க சார். சார் அப்புறம் பிரீத்தி யாரு? பிரீத்தி எப்படி உனக்கு தெரியும்? சார் அது வந்து சார். ஏய், நீங்க என்ன வேலை பார்க்க தானே வந்த? இல்ல எங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க வந்தியா? சார் இல்லை சார், அது வந்து நேத்து. ஏய் வடிவு, கண்ணு மாடி நின்று அழுதுகிட்டு இருக்காத. இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? வேலை செய்ய தானே வந்த. வேலை செஞ்சா சம்பளம் வாங்கினியா போயிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆனன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. வெளியே போ. சாரி சார். ஐயோ, நம்மளையும் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்கவே விட மாட்டாங்க போல. எங்க போனாலும் பிரீத்தி பேர் வேற வந்துட்டே இருக்கு. அவ கிரண் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நான் என்னதான் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இப்போ காலேஜ் போறதா வேணாமோனும் புரியல. போனா இவனுங்க வந்து திட்டுவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே. சரி டே வச்சான், இதுக்கு மேலே தயவு செஞ்சு குடிக்காதரா. அப்படி குடிக்கிறதா இருந்தாலும் என்னையை விட்டுட்டு குடிக்காத, சரியா? ஓசி குடியா மச்சான் நீ? ஏண்டா குடிக்கிறது என்னடா இருக்கு? போடா அப்படி. ஓ சார், குடிச்சிட்டு நேற்று என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா ஏதாவது? என்ன பண்ணியிருக்க போறேன்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். குடிச்சிட்டு வந்து ஒழுங்காக படுத்துருக்க போறேன், அவ்வளோதான். காலங்கத்துல இருந்தபோது நான் வெளில தானே இருந்தேன். எனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? உனக்கு தெரியாதுப்பா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாது. நீ ரோட்டில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு கிடந்தப்பா, சரியாப்பா? உன்னை எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடுன்னு எனக்கு தான் தெரியும், சரியா? சரி வாயை மூடுறா மச்சான். இந்த வடிவு பிள்ளை இருக்குல்ல, வடிவு பிள்ளை. டேய், அவளை பற்றி என்கிட்ட பேசாதடா. எப்பா, நீ அவளுக்கு தான்ப்பா டேங்க் சொல்லணும். அவள் இல்லைன்னா நீ இந்த ரூம்குள்ளேயே வந்து படுத்திருக்க முடியாது நேற்று. அது தெரியுமா உனக்கு? டேய், என்னடா சொல்லுத? ஆமாம் மச்சான், நேற்று
உன்னை கூப்பிட்டு வந்து கீழே உட்கார வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்களா இல்லை இது என்னன்னு தெரியல, எப்படி உன்னை மேலே கூப்பிட்டு வர்றதுன்னு தெரியல. கடைசியில் இந்த வடிவு பிள்ளை வந்து அம்மா வந்து ரூமில் தான் இருக்காக, வாங்க இப்பயே போயிடலான்னு சொல்லிட்டு, ஏன் அவன் தோளில் தான் நீ கையை போட்டுட்டு மேலேயே வந்த. அப்போ மட்டும் நல்லா கையை போட்டுட்டு இப்போ என்ன சொல்கிற ஏது சொல்கிறேன்னு கோவப்படுற பட. என்னது கையை போட்டுட்டு வந்தானா? என்னடா சொல்லுது? ஆமாம், கையை போட்டுட்டு தான் வந்தேன். அவள் தான் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு வந்தா. நீ கூட நல்லா வாட்டமாக தான் கையை போட்டுட்டு இருந்த. போகிற பக்கம் பார்த்தா உனக்கு வடிவு சட்டையிடுவா போல. என்ன டேய் லூசு பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, வாயை முட்டுடா கொஞ்ச நேரம். இது ஏன்டா முன்னாடி சொல்லவே இல்லை? எப்போ முன்னாடி சொல்லணும்? எப்போப்பா? நேற்று நீ குடிச்சிருந்தியப்பா அப்பயப்பா? நக்கல் தான் மச்சான் உனக்கு. கிளம்பு கிளம்பு. மச்சான் நான் கிளம்புறது இருக்கட்டும் மச்சான், நீயுமே கிளம்பு. அப்போ தானே காலேஜுக்கு ஒன்றா போக முடியும். சரிடா, சத்து கீழே போய் வெயிட் பண்ணி கிளம்பி வரேன். போதுமா? கிளம்பு. சே, இந்த வீட்டில் வேறு யார் இப்படி பேசியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் விஜய் சார் இப்படி பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இவ ரொம்ப ஃபீல் பண்ணுதா போலயே. அம்மாவே சரியான கோவக்காரங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளை மட்டும் எப்படி இருக்கும்? பிள்ளையும் கோவக்காராக தான் இருக்கும். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்திருக்கணும் வடிவு. எதுக்கு தேவையில்லாமல் போய் அந்த பொண்ணு பிரீத்தியை பற்றி கேட்டேன்? நமக்கு அது தேவையில்லாத விஷயம். சே, சரி, நம்ம இந்த வீட்டில் திட்டு வாங்காத ஒரே ஆள் விஜய் சார் தான். அதுவும் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அவர்கிட்டயும் திட்டு வாங்கியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சி. வடிவு சரி, எப்படி சார் வந்தீங்க? டீ காஃபி எதாவது வேணுமா சார்? நீ எங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சு அப்புறம் என்ன திட்டி என் குடும்பத்தை திட்டும் போதே வந்துட்டேன் வடிவு. ஐயோ, நான் இப்போ திட்டினேன் விஜய் சார். நான் வந்து சும்மா பேசிட்டு தான் கிடந்தேன். திட்டலாம் இல்லை, அதுவும் அம்மா போய் திட்ட முடியுமா? ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சே விஜய் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. தப்பா? தப்பிடுச்சா? ஆனால் ஏதோ தெரிஞ்சுதான் திட்டின மாதிரி இருந்துச்சு, தெரியாமல் ஏதோ திட்டின மாதிரி இல்லையே. ஐயோ விஜய் சார், நான் திட்டவே இல்லையே. நான் இப்போ திட்டினேன்? நான் திட்டலாம் இல்லை, அதுவும் அம்மா தெய்வம் மாதிரி. அவங்கள போய் நான் திட்ட முடியும்? அதெல்லாம் நான் திட்டல விஜய் சார். சரி 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 சரி, திட்டல சரியா? சரி, ஏன் மூஞ்சாடி வச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அதுக்காக தான். என்ன வேணும் அதுக்காக தான் நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பார்த்துட்டே போட்டுத? ஏன் வடிவு பார்த்துட்டே போட்டுத? நான் சும்மா தான் வந்தேன். சரிங்க சார், அப்போ நீங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்றீங்க. நான் போயிட்டு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வளர்னது போத வடிவு. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புதேன் சரியா? சாரி, தெரியாமல் இன்னைக்கு ஒன்று திட்டேன், மன்னிச்சிரு சரியா? ஐயோ சார், நீங்கள் எதுக்கு சார் மணிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? நான் தெரியாதனமா ஏதோ ஒன்று கேட்டுட்டேன். ஏன் லிமிட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் தான் தெரியாமல் கேட்டுட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். இல்லை வடிவு, நான் என்னதான் இருந்தாலும் உன்னோட பேசிடக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து மன்னிப்பு கேட்டுக்குதேன். சாரி, மன்னிச்சிரு சரியா? ஆனால் வடிவு, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கவா? பிரீத்தின்ற பேர் உனக்கு எப்படி தெரியும்? சார், உங்களை தூக்கிட்டு போய் இல்லை கூட்டிகிட்டு போனேன்ல சார் பெட்ரூமுக்கு. அப்போ நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க பிரீத்தின்னு. நானே உளறிட்டேன் நான் குடிச்சிட்டு. ஆமாம் சார். சரி சாரி, நானே உளறிட்டு நானே உன்னை திட்டி. சாரி சாரி வடிவு. ஐயோ சார், திருப்பி திருப்பி சாரி சொல்லாதீங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, நான் அப்படியே கிளம்புதேன். நீ அப்படியே இந்த பூக்களோட என்ஜாய் பண்ணுறது. ஓகே, பாய். பாய் பாய் சார். இப்படி பொறுமையாக போ. எதுக்காக இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கேன்? ஏய், நான் இப்படி தான் போவேன். லேக்கா இன்னைக்கு லீவுன்றதுனால சரி பாவம் தனியாக இருப்பியேன்னு பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்காக உடனே உனக்கு பொறுமையாக போவாங்களா? ஓடு இந்த பக்கம். கிரண், ரொம்ப தான் ஓவரா பண்ணது கிரண். நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோதுக்கப்புறம் நீ தான் காரணம். பொறுமையாக போ கிரண், ப்ளீஸ் கிரண். சரி பயப்படாத, அவ்வளோதான், அதோ ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் வரும்போது தனியாகவே வந்துக்கிறேன் சரியா? ஈவினிங்கும் நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். லேக்கா என்கிட்ட சொல்லிட்டா சரியா? பிக்கப் பண்ணி உன் வீட்டில் ட்ராப் பண்ணி விட்டுடுதேன். ஓகே? பொறுமையாக வரேன்னா உன் கூட வரேன், இல்லைன்னா பஸ்ஸில் போகிறேன். சரி பொறுமையாக தான் வரேன். பொறுமையாக போகலாம். பொறுமையாகவே வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுடுதேன் சரியா? சரி. இப்போதான் பொறுமையாக போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்ன பின்னாடி கவுத்து விட்டுட்டானே பைத்தியக்காரா. ஏம்மா, இப்போதான் உயிரே வந்துச்சு. லூசு பைத்தியம், காமெடி பண்ணிக்கிட்டே வருது பாரு. நான் இங்கே பயந்து போய் வந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன காமெடி பண்ணிட்டு வரேனா? சிக் ஓடுறா. மச்சான் சொல்லுதுன்னு தப்பாக எடுத்துக்காதடா. பிரீத்தி உனக்கு இல்லைன்னு ஆகி போயிட்டு அதுக்காக நீ மற்றவங்க கிட்ட அந்த கோபத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லைடா.
புரியுதுடா மச்சான், சாரி மச்சான், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுறா, நான் சரியாகி வந்துடுவேன். கொஞ்சம் டைம் கொடு மச்சான், ப்ளீஸ் மச்சான். இதயமே இதயமே ஏன் இத்தனை வலிகளும். என்ன இன்னும் ரவுண்டு போணுமா? இறங்கு. ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஐயோ, இவன் வேற பயங்கர கோவத்தில் இருக்கான். இவன் வேற வந்து குட் மார்னிங்னு வேற சொல்லுதாலே. என்னாக போது ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் போத் ஆஃப் யூ. ப்ளீஸ் கோ டு யுவர் கிளாஸ் ப்ளீஸ். மச்சான் வா மச்சான், நம்ம அந்த ஹெச்ஓடி ரூமுக்கு போயிட்டு ஒரு சில இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. வா மச்சான், நம்ம போகலாம். இவர் ஏன் நம்மள முறைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு? ஒரு வேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? ஐயோ, பயமா இருக்கேன். ஏய் லூசு, உன்னை கொலை பண்ண போற பாருக்கிறேன். சரி பிச்சை எடுக்க வந்த மாதிரி வெளியே இருந்துகிட்டு இருக்காத. நான் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி சரிங்க சார், நான் கிளாஸ்க்கு போகுதேன். ஏ நில்லு. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மச்சான், நமக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குல்ல, வா நம்ம உடனே போகலாம் மச்சான். நீ போ மச்சான், நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். சார் சொல்லுங்க சார், நிக்க சொன்னீங்களே சார். ஏன் அவங்க கூட வண்டியில் ஏறிட்டு வரையே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமோ? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நான் உன் கிளாஸ் இன்சார்ஜ் தானே. அப்போ எனக்கு கேட்குற ரைட்ஸ் இருக்குல்ல, அதனால தான் கேட்குறேன். எப்படி போகிறீங்க, என்ன வரீங்க, எல்லாமே பார்க்க வேண்டியதோ, உங்கள் சேஃப்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதோ என்னோடய பொறுப்பு தானே. ஏன் கேட்டால் பதில் சொல்ல முடியாதா? பதில் சொல்ல முடியாதுன்னா காலேஜை மாற்றிட்டு போங்க, இல்லைன்னா கிளாஸை மாற்றிட்டு போங்க. என்கிட்ட என் கிளாஸில் இருக்கணும்னா பதில் சொல்லி தான் ஆகணும், புரிஞ்சுதா? சார் ஏன் சார் ஹாஷா பேசுறீங்க? என்ன ஆஷா பேசுனேன், ஜஸ்ட் கேட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும்தான் கேட்டேன். பதில் சொல்லு. தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். தெரியும் சார், அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். மச்சான், அதான் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லுதாகல்ல. வா மச்சான், நம்ம போவோம். பாவம், அந்த பொண்ணு அழுதுரும் போல. டே வட மச்சா, போயிடுவோம். அந்த பொண்ணு அழுதுற போகுது. நான் கிளாஸுக்கு போவேன் சார். போ. என்னையே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நான் கீழே விழுந்து எழுந்து வந்திருக்கேன், இதுக்காக கண்டிப்பாக பழி வாங்குவேன். வடிவே! அரே லடுக்கி, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க பாருப்போ. ஏ சேட்டம்மா, இந்த வீட்டில் என்ன நான் மட்டும் தான் வேலை பார்க்குறேனா? ஏன் நீ தான் வேலை பார்க்குறியா? ஏன் எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிட்டுட்டு கிடக்காக? ஹே லடுக்கி, இப்ப நீயா நானான்னு பேசிட்டே கடந்தேன்னு வெயி, அப்புறம் அதுக்கும் சேர்த்து உனக்கு திட்டு விழும் லடுக்கி. சரி சரி போறேன், சீக்கிரமா போறேன். ஹரே பகவான், இவ வந்த நேரமோ என்னவோ தெரியல, நம்மள எல்லாத்துல இருந்தும் கூப்பிடாம விட்டுடுறாங்க. இந்த லடுக்கி தான் மாட்டிக்கிறா. அம்மா சொல்லுங்கம்மா. ஹேய், அந்த மீனா மினிக்கு இருக்காள மேல? இருக்காங்கம்மா. சரி போய் அவளை கூட்டிட்டு வா. நான் என்ன சொல்லி உன்னை அந்த காலேஜில் சேர்த்து விட்டேன் சொல்லு? என்ன சொல்லி அந்த காலேஜில் சேர்த்து விட்டேன்? இப்படியாவது விஜயமா மனசுல இடத்த பிடிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் உன் பக்கம் திருமண மாதிரி தெரியலையே. இங்கே பேர் ஸ்ரேயா, இந்த வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா உனக்கு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுமா? ஆனால் நான் விஜய் மாமா பக்கத்தில் போனாலே அவர் என் மேலே கோவப்பட்டு விழுறாரு. நான் என்ன தான் செய்யறது? வீட்டில் அதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிறதுனால உனக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தேன். காலேஜில் நீ அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கணும்னு. ஆனால் நீ அதையும் பயன்படுத்திக்காமல் இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது இதுக்கு மேலே எனக்கு புரியலை. நான் ட்ரை பண்ணுதேம்மா. ஏட்டி, என்னத்தை ட்ரை பண்ணுதுன்னு சொல்கிறேன்? ட்ரை இல்லை, இங்கே ஆப்ஷனே கிடையாது. பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் விஷயம். ஓகேவா? இங்கே பாருட்டி, 20 வருஷமாக இந்த வீட்டில் கொத்தடிமை மாதிரி இருந்திருக்கேன். என் அண்ணன் வீடு தான், என் அண்ணன் பொண்டாட்டி தான். இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற திமிரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே வந்து நம்ம இருக்கிறதே என்னவோ ஓசியில் தான் இருக்குன்ற மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம். அவளை முழுச வெளியே துரத்தணும் இந்த வீட்டை விட்ட. அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோளே. அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஆயுதம் விஜய் மட்டும்தான். அம்மா உள்ள வரலாமாம்மா? உள்ள வா. என்ன விஷயம் சொல்லு. அம்மா அம்மா உங்களை கூப்பிட்டாகம்மா. நீ போ, நான் வாரேன். சரிங்கம்மா. இவ வேற என்னத்தை கூப்பிடுறானே தெரியல. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கிடக்குறா என்ன வேற. ஸ்ரேயா, உனக்கு ஒன்றும் அவ்வளோ டைம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா விஜய் மனசுல இடம் பிடிக்க பாரு. புரியுதா? புரியுதுமா. புரிஞ்சா சரிதான்.
மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும் வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்மளோட பொன்னி பிரேம் சீரீஸ் அண்ட் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸும் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பாருங்கள் மக்களே. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் அ லாட் கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னோடய லாங் வீடியோ பார்க்க முடியல, இல்லை ஷார்ட்ஸுமே யூடியூப்பில் பார்க்க முடியலன்னா நீங்கள் என்னோடய கோம்ஸ் கார்ட்டூன் தமிழ் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேருந்தும் பார்த்து எனக்கு மெசேஜும் பண்ணுறதுதான் பண்ணலாம். பர்சனலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே ஃபார் சப்போர்ட்டிங்.